வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க பார்த்தோன்னா, நம்ம இசையை ஸ்ரீஜாவின் நாட்கள் கடத்தி கொண்டு தீயிட்டு எரிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சு போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மாறி தன்னோட பவரால் கண்டுபிடிக்கிறாங்க. இசையை அந்த இடத்துல அடைச்சி கெட்டி வச்சிருக்கிறதையும், அதே நேரத்தில் இசையை கொல்லுறதுக்கு திட்டம் போடுறதையும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு நம்ம மாறி மேலே அம்மன் இறங்கி வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ருத்ர தாண்டவம் ரவுடிகளை அடித்து நம்ம இசையை மீட்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். எப்படியாவது இந்த இசை அந்த கலசத்தை வீட்டுக்கு கொண்டு சேர்த்துடக்கூடாது அப்படின்னு ஸ்ரீஜா பயங்கரமான திட்டம் போட்டு ரவுடிகளையும் செட் பண்ணி வைக்கிறாங்க. கத்தியெல்லாம் வச்சு குத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நம்ம மாறி அதெல்லாம் முறியடிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மாறி அங்கே இருக்கிறது வரையும் நமக்கு இசையை ஒன்றும் பண்ண முடியாது, அவளை அங்கேருந்து நீக்கணும், அவள் அவ்வளோ சக்தி படைச்சவ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லேடியை செட்டப் பண்ணி இது எனக்கு நடக்க முடியலை, நான் குழந்தை உண்டாயிருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல க்ரியேட் பண்ணி மாறிக்கிட்டே இருந்து மாறிக்கு இறக்கத்தை சம்பாதிச்சுறாங்க அந்த பொண்ணு. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை காப்பாற்ற போய் நம்ம மாறி இசையை தவற விட்டுட்டாங்க. நம்ம மாறிக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த பொண்ணை காப்பாற்ற போனோம், ஆனால் இந்த பொண்ணு நம்மகிட்ட ஏமாத்திருக்கா, அந்த பொண்ணுக்கு கலசத்தை கொண்டு போக உதவி செய்யக்கூடாதுன்னு திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ண சதி திட்டம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி அந்த பொண்ணை காப்பாற்றியே ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இங்கே அந்த சாக்கில் நம்ம மாறி இசையை விட்டுட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ரவுடியை நம்ம இசையை அப்படியே சுற்றி வளைக்கிறாங்க. ஒரு வேனில் ஏற்றி கொண்டு போகிறாங்க, அடைச்சி வைக்கிறாங்க. இதை பாருங்கடா, எனக்கு உயிர் வேணும்னா நான் விட தயாராக இருக்கேன், ஆனால் என் குடும்பத்தை நான் காப்பாற்றி ஆகணும், இந்த கலசத்தை கொண்டு என் வீட்டில் கொண்டு சேர்க்கணும், அப்போ தான் என் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும், அதை மட்டும் நான் பண்ணிடுறேன், அதுக்கு பிறகு நானே என் உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி நினச்சிட்டு நீ கலர் கலராக ரீல் விட்டால் நாங்கள் நம்பிடுவோன்னு நினச்சியா? அதெல்லாம் இல்லை, இங்கேருந்து நீ எஸ்கேப் ஆகி போயிடுவ அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, இந்த பாரு நீ கலசத்தை கொண்டு சேர்க்கக்கூடாது, அதுதான் எங்கள் டார்கெட்டு, அதனால் அதுக்கு என்ன இடைஞ்சல் பண்ணணுமோ அதை பண்ணோம், இப்போ நீ உயிரோடையே இருக்கக்கூடாது, நீ ஆர்டரு, இப்போ நாங்கள் உன்னை கொல்ல போகிறோண்டி, இன்னையோடி உனக்கு சகவாசம் முடிஞ்சுது அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே ரவுடியை சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அம்மன் முன்னாடி நம்ம மாறி அழுறாங்க. என்ன கொடுமை, ஒரு பொண்ணு தான் குடும்பம் நல்லா இருக்கணும், நீ கலசத்தெல்லாம் சுமந்து தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுறா, ஆனால் அதையும் தடுத்து நிப்பாட்ட இந்த குரூப்பு பார்க்குது, இவங்க யார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம மாறி முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது. அந்த சக்தியால் பார்க்குறாங்க. இசையை ஒரு இடத்துல கெட்டி போட்டு ரவுடியை சுற்றி நின்று கொல்லதுக்கு ட்ரை பண்ணதை பார்க்க நேரம் விடக்கூடாது, நான் அவங்கள காப்பாற்றியே ஆகணும் அம்மா, அந்த பொண்ணு எப்படியாவது அந்த கலசத்தை வீட்டுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும், அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. மாறி ஒரு கட்டத்தில் இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்கன்னு சொல்லலாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இசை எவ்வளோ கெஞ்சி கூத்தாடியும் ரவுண்டிங்கே விட போகிறதில்ல, எப்படியாவது நான் ஒன்றை விட மாட்டோண்டி, நீ தண்டனையை அனுபவிக்கணும், நீ எங்களுக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்தல, எவ்வளோ தூரம் இருந்தால் நீ இந்த பூஜையை செய்து முடித்து கலசத்தை கொண்டு போவ, அது நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கட்டைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கடா, இவளை சுற்றி போடுங்க, போட்டு தீயை போட்டு இவளை எரிப்போம் அப்படின்னு அந்த இடத்துல சதி திட்டம் நம்ம இசைக்கு எதிராக நடக்குது. நம்ம மாறி கண்டுபிடிச்சி அந்த இடத்த கண்டுபிடிச்சி வராங்க. இங்கே என்ன ரவுடிகெல்லாம் என்னடி நம்ம இவ்வளோ கொல்லுறோன்னு பார்த்தா இன்னொரு கிளி வம்பை மாட்டியிருக்கு, அதையும் சேர்த்து கொல்லுவோம் அப்படின்னு மாறியை பார்க்குறாங்க. மாறி ஒரே பார்வைங்க, அவங்க எல்லாரும் அப்படியே நடுங்கி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் தன்னோட பவரால் ரவுடிகளை அடித்து தவசம் பண்ணிடுறாங்க. நம்ம மாறி இசையை பார்த்து, இந்த பாரு நீ தைரியமாக இந்த கலசத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஸ்ரீஜா நம்ம சிந்தாமணிக்கிட்ட எப்படியும் கலசத்தோடு இந்த இசை வரப்போகிறது இல்லை அப்படின்னு சபதம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள மூக்க உடைக்கத்தக்கன நம்ம மாறி கரெக்டாக இசையை கலசத்தை தூக்கி
கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் சேர்க்க வைக்கிறாங்க. என்னோட மருமக இசை தான் அப்படின்னு வந்து நம்ம சுபத்ராவே இசையை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலாங்க. அதே நேரத்தில் நம்ம ஸ்ரீஜா அப்படியே வந்து நடுங்கி போய் நிற்கிறாங்க. இவ உண்மையிலே வந்து சாமி தான் போலுக்கு இந்த இசை எவ்வளவோ நம்ம வந்து திட்டம் போட்டு இவளை வந்து இந்த கலசத்தை இங்கே கொண்டு வரக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம திட்டம் போட்டோம். ஆனால் எல்லாமே ஓவர்டேக் பண்ணி எல்லாமே நடந்து போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாயை பிளந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம அழகாக வந்து நம்ம இசை வந்து கொண்டு போய் சேர்த்து தன்னோட மருமக அப்படின்னு வந்து சுபத்ரா வாயிலிருந்தே வர வச்சுறாங்க. இந்த சைடு நம்ம ஸ்ரீஜா வந்து என்ன இது சோதனை, நம்ம எது போட்டாலும் வந்து தவிடு பொடி பண்ணிட்டாலே அப்படின்னு வந்து கடுப்பாராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராகவும் விஷாலும் வந்து ஸ்ரீஜா கிட்ட பார்த்து சவால் விடுறாங்க. இனி என்ன திட்டம் போனாலும் அந்த ஆண்டவரே எங்கள் பக்கம்தான் இருக்கான், கூடிய சீக்கிரம் உன் பித்தலாட்டத்தை எங்கள் அம்மா கிட்ட தோலை உரிச்சு காட்டுவண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சபதம் போடுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம அதை கேட்டுக்கிட்டு நம்ம ஸ்ரீஜா தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க.